ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் சித்திரை மாதம் 26ஆம் தேதி 9/5/2024 மே மாதம் வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30 வரை. மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 வரை. குளிகை காலை 9 10:30 வரை. யமகண்டம் காலை 6 7:30 வரை. இன்றைய சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:54. இன்றைய திதி இன்று காலை 7:43 வரை பிரதமை, பின்பு துவிதியை. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:26 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. இன்றைய அமிர்த யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 7:43 வரை பவம், பின்பு இரவு 7:07 வரை பாலவும், பின்பு கபலவும். இன்றைய சந்திராசிரமம் உத்திரம் அஷ்டம். இந்த 20 நட்சத்திரம் சந்திராசிரமம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா முதல் ராசியாக மேஷ ராசி அன்பு இன்று கொஞ்சம் சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது. மனசுக்கும் உடலுக்கும் ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய, சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்போதானது. அதனால் உங்களுடைய உறவினர் வழியிலும் நண்பர் வழியும் நல்ல ஒரு சுப செய்திகளும், ஒரு சுகமான ஒரு செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்று கிடைக்கக்கூடிய ஒரு சுகம் நிறைந்த ஒரு அற்புத நாளாக அமைகிறது. ரிஷபராசி அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் இன்று உங்களுக்கு ஒரு எல்லா விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றமும் உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைது. உங்களுடைய செயலால், உங்களுடைய சொல்லால், உங்களுடைய உழைப்பால் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு உறவினர் மத்தியிலேயோ, குடும்பத்திலேயோ, பரிசீலனை இடையத்திலேயோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மத்தியிலேயே உங்களுக்கு நல்ல உயர்வும் மேன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நாளாக அமைது. உங்களுக்கு மிதுனராசி அன்புக்கு பார்த்தோன்னா எதிர்பாராத பரிசுகளை பெறக்கூடிய நாள். இது நடக்குங்க, இது கிடைக்க நீங்கள் நினச்சே இருக்க மாட்டீங்க. ப்ரைஸ் மாதிரி கிடைச்சா லக்கு மாதிரி உங்களுக்கு சில பரிசுகளை பெறக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. கடகராசி அன்புக்கு பார்த்தா கொஞ்சம் அமைதியான நாளாக, 8ல் சனிபவம் இருக்கார், ஆனால் கொஞ்சம் அமைதியை கிடைக்கக்கூடிய ஒரு அமைதியான நாளாக அமைகிறது. நீங்களும் உங்களுடைய பணி செய்கிற இடத்துல, உறவினத்தில், குடும்பத்தில், குழந்தை மதத்தில் கொஞ்சம் அமைதியை கடைபிடித்து செல்லக்கூடிய ஒரு நாளாகவும், உங்களுக்கு ஒரு மனதளவில் ஒரு நிம்மதியும் அமைதியும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. சிம்மராசி அன்பர்கள் பார்த்தா உங்களுக்கு 7 சனி பகவான் போட்டி நிறைந்த நாளாக அமைகிறது. எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒரு போட்டு தான் நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு போட்டிகள் இருந்தாலே உங்களுக்கு அதற்கான திறமைகளும் உழைப்பும் தானாக வந்துடுறதுனால உங்களுக்கு நல்ல திறமையோடு உழைப்பை போட்டு நல்ல ஒரு போட்டிகளை வெற்றி பெற்று முன்னேறக்கூடிய ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் இரக்க சுபாவம் உள்ள நாளாக, இரக்கமுள்ள நாளாக அமைகிறது. பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சரி பாவம் போன பாதி இருக்கட்டும்னு விட்டு கொடுத்து இறங்கி சில விஷயங்களை எங்கேயும் முடிக்கக்கூடிய, செய்யக்கூடிய ஒரு இரக்கம் மிகுந்த ஒரு நபராக இருக்க போகிறீங்க. இது உங்களுக்கு ஒரு இரக்கம் மிகுந்த பாசமான ஒரு நாளாக அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி, எதுலேயும் வெற்றி, எங்கே போனாலும் வெற்றி. உங்களுக்கு எந்த விஷயத்தை நீங்கள் தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய, முன்னேற்றம் செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குதுங்களா. நீங்கள் எந்த முயற்சி நீங்கள் எடுத்தாலும், எந்த செயலை செய்ய நினச்சாலும் உங்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைது. உங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு முயற்சி வேணும். அந்த முயற்சியை நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. நாளைக்கு செய்யக்கூடிய பணி, அடுத்த வாரம் செய்யக்கூடிய பணி, எல்லா பணிகளுக்கும், வேலைகளுக்கும், கல்வி சார்ந்த விஷயங்கள், குடும்ப சார்ந்த விஷயங்கள், சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையான ஒரு முயற்சியை எடுக்கக்கூடிய, முயற்சியை போடக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அது முயற்சியை போடுங்க. அந்த முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றியை கண்டிப்பாக கிடைக்கும். தனுசு ராசி அன்பர் கொஞ்சம் பாசம் மிகுந்த நபராக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு உறவினர் வகையிலையும் சரி, குழந்தை வகையிலையும் சரி, குடும்பத்துலேயும் சரி, அதில் கொஞ்சம் பாசத்தை அதிகப்படியாக காமிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. பாசத்தால் எந்த விதமான உங்களுக்கு கஷ்டமும் கிடையாது. ஆனால் அந்த பாசம் உங்களுக்கு ஏமாற்றக்கூடிய நிலை இல்லாமல் எது உண்மையான பாசம் இருந்தால் நீங்கள் கண்டறிந்து கொண்டு அவங்க மீது பாசத்தை செலுத்துங்க. மொத்தமாக உங்களுக்கு உங்கள் மேலே எல்லாம் பாசமாக இருப்பாங்க. நீங்களும் அடுத்த மேலே கொஞ்சம்
பாசமாக இருக்கக்கூடிய நாளாக நாள் அமைகிறது உங்களுக்கு. மகராசி அன்பர்கள் பார்த்து வச்சுக்கல, மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ல் சரி போன்றதுக்கான கொஞ்சம் ஊக்கம், கொஞ்சம் வேகமும் முயற்சியும் ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும்போது உங்களுக்குனால உங்களுடைய செய்கின்ற ஒரு செயலில் வந்து கொஞ்சம் வேகத்தோடு ஊக்கத்தோடு நீங்கள் செயல்பட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. 7 சனியோடைய ஆரம்ப காலத்திருக்கீங்க, இந்த ஊக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு. கும்பராசி பார்த்தீங்கன்னா 1ல் சனி பகவான் ஜென்ம சேர்ந்தால் கொஞ்சம் தோல்விகளை சந்திக்கக்கூடிய நாள் அமைப்பது. எல்லா விஷயமும் முயற்சி எடுத்துருப்பீங்க, கரெக்டாக செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த முயற்சியில் வந்து ஒரு தோல்வியும் ஒரு பின்னடைவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. இந்த பின்னடைவு வந்து தோல்வி வந்து தற்காலிகமானது. அதனால் நீங்கள் வந்து மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. அடுத்து வருகின்ற காலங்களில் இன்றைக்கி தோல்வியடைந்த நிகழ்ச்சியை நீங்கள் நாளைக்கு வெற்றியாக கொண்டு வரலாம். அதனால் இன்றைய தோல்வி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ல் சனி பகவான் இருக்கார். உங்களுக்கு 7 சனியோட இறுதி காலத்தில் இருக்கீங்க. அதனால் நன்மை பயக்கக்கூடிய நாளாகுது. எது செஞ்சாலும் அதில் ஒரு நன்மை ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதனால் யார் உங்களுக்கு கெடுதல் செய்ய நினைச்சாலும் அந்த கெடுதல் உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமையப்போகிறது. அதனால் அனைத்து ராசி அன்பர்களும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை குலத்தை வணங்கிய நாளாக நீங்கள் கொண்டு வாங்க. கண்டிப்பாக வெற்றியும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது. அற்புத நாளாக அமையப்போகிறது. நன்றி, வணக்கம்.